தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ கலந்துரையாடல் செய்யவிருப்பது அன்பு தம்பியுடன். தம்பி வணக்கம். வணக்கம், வணக்கம். வெல்கம் டூ கிரிகாலன் மேஜிக் ஷோ. பார்த்திருக்கீங்களா தம்பி? நான் பார்த்தது இல்லையே. பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் தந்தையே, 41 பேரை கொன்ற நான், இனிமே இது போர் பாவங்கள் நடக்காமல் இருக்க, நான் செய்யாமல் இருக்க என்னை பாதுகாருன்னு ஒருத்தரு அந்தோனியார் கோயில்ல போய் மண்டி போட்டு போனாரு பார்த்தீங்களா? என்னப்பா எனக்கு அதாவது ட்ரோல் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் ஆனா என் ஆடு வந்து தானா தலைய குடுத்து, "என்னை ஏன் இன்னும் நீ வெட்டல?" அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. 41 பேர் செத்தப்போ, "நீ ஏதாவது பண்ணியா? நீ என்ன செய்ய விரும்புற? நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியல." ஏமாத்த விரும்புறேன். வேற என்ன செய்ய இல்லப்பா, விரும்புறேன்? ஏமாத்தணும். இங்க பாருங்களா, நீ என்ன செஞ்சாலும் உன்னைய பின்தொடர்ற உன்னுடைய ரசிகர்கள், அது அவங்க வந்து தொண்டர்கள் இல்லங்க, ரசிகர்கள். நீ என்ன பண்றியோ அத அப்படியே செய்வாங்க. இனிமே எல்லா கோயில்லயும் மண்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாங்களா? டும் 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 டும். கும்பிட போன தெய்வம் அது எங்க? அட குறுக்கே வந்ததம்மா அந்த பாட்டுல வா, நெடு நெடு சாசனம் ஆத்தா 2. நீயும் கூட இருந்தா மேலும் மேலும் வெற்றி வரும் அப்படின்னு ஆட வேண்டியதுதான். நான் என்ன சொல்றேன், இது எது மாரியான அரசியல்னு புரியல. ஒண்ணு இங்க போன இது புது நெடுசாசமா மாதிரியான 2 அரசியல். இது புது நெடுசாசமா மாதிரியான விழுந்து அரசியல். வணங்குன, இது ஒரு மாதிரியான அரசியல். வண்டி போட்டு தவழ்ந்து போற, அந்த பக்கம் போனா ஃபுல்லாவா மாட்டிக்கிட்டு சலாம் அலைக்கும் சொல்ற. என்னய்யா பண்ற நீ? ஒரு மனுஷன் வந்து ஒரே நிலைப்பாடுல இருக்கணும். இப்போ சீமான எடுத்துக்கோ. நம்ம வந்து நிறை, குறைன்னு நெறைய இருக்குங்கிறது வேற. எங்க போனாலும் அவரு அவரா இருப்பாரு. இங்க நீ இப்போ அந்த திருச்சி அந்தோனியார் கோயில்ல நீ மண்டி போட்டு போற, பின்னாடி சாமியாரெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நீ என்ன சொல்ல விரும்புற? இப்ப இதுலயே கமெண்ட் பண்ணும். அது அவரோட தனிப்பட்ட இது. அவர் சாமி கும்பிடு. டேய் தனிப்பட்டதுன்னா அது எதுக்குடா வீடியோ எடுத்து பொதுவுல போடுற? அதாவது விஜய் வந்துட்டு இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இதை நான் புதுசா கூட தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். விஜய் வந்து அவருடைய எல்லா படங்களுடைய ரிலீஸுக்கும் வேளாங்கண்ணி சென்று வருவதாக ஒரு வழக்கம் இருக்கு. ஆ, அப்படி இல்லைன்னா அவர் வந்து கண்டிப்பா ஒரு சர்ச்சுக்கு போய் அதுக்கு முதல் நாள் வந்துட்டு கண்டிப்பா ஒரு சர்ச்சுக்கு போய் வேண்டுதல் முடிச்சிட்டு வருவாரு. அதை யாருக்கும் அவர் தெரியப்படுத்த மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு செய்தி இருக்கு பரவலா. சரிங்களா? இத நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவரே ஒரு சில காணொளிகள்ல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து வேளாங்கண்ணி சென்று வரத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து என்ன நம்மளுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். ஏன் இத நீங்க வந்துட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட விஷயமாவோ, ஒரு மறைமுகமாவோ, ஒரு ஒரு சரியான ஒரு வேண்டுதலாவோ நீங்க அணுகல. இதை ஏன் நீங்க வந்துட்டு அரசியலாக்குறீங்க? அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. அதேதான். இந்த இப்போ கேள்வி ஒவ்வொரு படத்துக்கும் நீ வேளாங்கண்ணி போயிட்டு வர்றது யாருக்குமே தெரியல. இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது. சரி ஓகே. அது தனிப்பட்ட முறையில நீ வச்சிருக்கல்ல. இப்ப நீங்க இந்த மண்டி போட்டு நடந்து ஓடுனியே, இத நீ என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ இதே மாரி எல்லா அணிலும் பண்ணா, சரி. இப்ப நீங்களும் ஒரு கிறிஸ்தவர் தான், நானும் ஒரு கிறிஸ்தவர் தான். வெளிப்படையா பேசிக்குவோம். நம்பளே இந்த மாதிரியான வேண்டுதல் எனக்கு ஈடுபட்டதில் அதுதான் இது என்ன புரியல இது. மாதிரியான வேண்டுதல்? இது எங்க எனக்கு புரியல இது. நீங்களும் நீங்களும் கோவில் பணி செஞ்சிருக்கீங்க. நீங்களும் இவ்வளவு வருஷமா இருக்கீங்க. இது என்ன ஒரு புது மாதிரியான வேண்டுதலா இருக்கு. இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணா என்ன என்ன மாதிரியான இதெல்லாம் நடக்கும்னு நீங்க ஒருவேள நினைக்கிறீங்க? ஒருவேள அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குமோ? ஐயோ! இவ்வளவு பேர் நம்மளால செத்துட்டாங்களேன்னு. அதெல்லாம் இருக்க வாய்ப்பில்ல. இவ்வளவு நாள் கழிச்சா வரப்போகுது அதெல்லாம். ஆ வருமா? இல்ல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை நீ அதாவது நம்ப தான் இன்னும் இந்த மாதிரியான வேண்டுதல்லாம் கத்துக்காம இருக்கோமோ? ஒருவேள இருக்குமோ? சாமியார்லாம் வேற பின்னாடி இருக்கு. நின்னாங்கல்ல. ஒருவேள இருக்குமோ? ஏதாவது புதுசா செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சாமியாரா, செக்யூரிட்டி கார்டா அப்படின்னு தெரியல. ஆ, அது இல்ல. ஆமா. சாமியாருங்க தான். சாமியாருங்க தான். அ சாமியாருங்க தான். ஆனா ம். எனக்கு செக்யூரிட்டி கார்டுங்க மாரி அவங்களுக்காவது தெரிய வேணாமா? இது ஆலயம் இது. இந்த ஆலயத்திற்கு வெளியில இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வேளாங்கண்ணியில பழைய வேளாங்கண்ணி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு சரியா ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுல வந்துட்டு ஒரு அதாவது முட்டி போட்டு நடந்து வரதுக்குன்னே ஒரு புது பாதை வேளாங்கண்ணியிலருந்து அமைச்சிருப்பாங்க. பழைய வேளாங்கண்ணிக்கு அந்த 1 கிலோமீட்டருக்கு மணல் கொட்டியிருப்பாங்க. அதுல வந்து நடந்து போவாங்க. மண்டி போட்டு. இதம் இது வந்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும், அவங்கவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில தான் இது நடக்குதே தவிர, இது வந்து ஒரு குல வழக்கமோ, இது வந்துட்டு மாதா விட்டு சென்ற ஒரு விஷயமோ கிடையாது. இத ஒருத்தவங்க வந்து விருப்பத்தின் அடிப்படையில பின்பற்றினாங்க. தொடர்ந்து அது
அது ஒரு வழக்கமா ஆயிடுச்சே தவிர நீங்க இது நீங்க இதுல வந்துட்டு ஒரு விஷயத்த நீங்க ம், இதுல நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. புதிய வேளாங்கண்ணில இருந்து அந்த பழைய வேளாங்கண்ணிக்கு மணல் கொட்டியிருப்பாங்க. மணல்லயே நடந்து போனாலும் தேஞ்சு ரத்தம் ஓடும். அந்த திருச்சி கோயில்ல எவ்வளவு தூரம் அது? அது மொசைக்கல்லு. அதுல கிறு கிறு ஆ, கிறுக்குன்னு அவர் மண்டி போட்டனால யாராவது தள்ளுனா கூட தள்ளு வண்டி மாரி சர்ருன்னு போயிடுவாரு. நீங்க போடுங்க பாட்டு சாங் போடணும்ல. கருணை மலரே மேரி மாதா அப்படின்னு அப்படின்னு பாட்டு போடணும் இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம். இங்க என்ன ப்ரோ நீங்க ஒரு 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 இவ்வளவு பெரிய செயல் செய்யறோம். ஒரு 30 செகண்டுக்கு நடந்து போனா தானே அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நீங்க இங்க என்ன பாரு, நீங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டு நானும் நீங்களும் தான் பாட்டு போட மாட்டான். அதெல்லாம் நேரம் ரீல்ஸ்ல நறுக்கி போட்டுருப்பானுங்க. அவனுங்க ரீல்ஸ் பைத்தியம் தானப்பா. ஏன் அவனுங்க ரீல்ஸ்ல தானே அரசியல் வருது. அதெல்லாம் போட்டுருப்பானுங்க. நான் கூட நினைச்சேன் அணில் எங்கெங்கேயோ இருக்கு. வேற எங்கேயோ அணில் கூட்டம்லாம் வேற ஏதோ ஒரு தொலைவுல இருக்கு. நம்ம கிட்டக இல்ல அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் தெரிய வருது அணில் ரொம்ப பக்கத்திலே தான் அலைஞ்சிட்டு இருக்குது. எனக்கு தம்பி, தான் தெரியல. இங்க பாருங்களா, ஒரு விஷயத்த நல்லா கவனிங்களேன். தோழா, தோழீஸ், நண்பா, நண்பீஸ் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ம், சரியா? அதுக்கப்புறம் இத தாண்டி நீ ஏதாவது பேசியிருக்கியான்னு பார்த்தா, அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ, அது எல்லா இடத்திலுமே என் சொந்தங்கள்ங்கிற வார்த்தைய அவர் உபயோகப்படுத்தினதே இல்ல. அந்த இடத்துல மத சார்பற்று அவர் பேசுறாரு பாருங்க. என் சொந்தங்களே எங்க? அந்த அந்த சமூகம், அந்த கிறிஸ்துவ சமூகம், அந்த இடத்துல என் ம். சொந்தங்களேன்னு அப்படியே வளைக்கிறாருப்பா. இதான்ப்பா மத சார்பற்றது. அ அரசியல்ட்ட இவர்ட்ட மத தான் கத்துக்கணும். மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதேதான் நான் முதல் காணொளியிலயும் சொன்னேன். அதாவது அரசியல்ன்றது தூய்மைப்படுத்தப்படுறதுக்கு பட வேண்டிய நிலைமையில இருக்கு இன்னைக்கு. அரசியல் ஆல்ரெடி 75 ஆண்டுகளா நம்ம வந்துட்டு ஒரு சித்திரவதை அனுபவிச்சு அதுல இருந்து மீள வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில இன்னைக்கு தமிழ்நாடு நிக்குது. இன்னைக்கு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவருடைய அவருடைய திரைப்பின்புலம் வந்துட்டு நம்ம சொல்ற அளவுக்கு பிரபலம் இல்ல. அது மிகப்பெரிய பிரபலம். அவர் வந்துட்டு மிகப்பெரிய பிரபலம் இந்த தமிழ்நாட்டினுடைய. அதை நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்ல. அப்படிப்பட்ட விஜய் அவர்களால இன்னைக்கு ஒரு மாற்று அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருந்தால், ஒரு வேலை பட்டிருந்தால், இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சமுதாய அதாவது ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்கிறதுக்கு இங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 75% ஏப்பா மேல சான்சஸ் இருங்க, இருங்க. இருந்திருக்கலாம். அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு. அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல. நேரம் ஆனால் அ ஆனால் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைகீழ் மாற்றம் நடந்திருக்கு. ஆனா மிக அடிமட்ட லெவலுக்கு நம்ம அடியில தோண்டி கீழே போற அளவுக்கு அதர பாதாளத்துக்கு வந்துட்டு அரசியல் இன்னைக்கு இவர்களாலே போயிடுச்சுன்றதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதாவது நம்ம என்னதான் வந்துட்டு காமெடி பண்ணாலும் மனசுல இருக்கிற அந்த ஒரு நெருப்பு இருக்கு பாருங்க அது அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு விஜய்ன்றதுனால. உடனே வந்து விஜய் ரசிகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தீங்களா திமுகவோட அதெல்லாம் கைகூலி. வேணாம். கைக்கூலி, டேய் கால் கூலி இங்க இருங்க. கைக்கூலி, கால் கூலிலாம் வேணாம். போங்கடா. நான் என்ன சொல்றேன், சீமான்ட்ட இருந்து நானோ, நீங்களோ யாரோ இருந்தாலும் அவர்ட்ட கத்துக்கிட்டது என்ன விஷயம்? மண்ணு, மக்கள், இயற்கை அந்த நேசிக்கிறது. நீ இந்த மண்டிப்பட்டு ஒண்ணு இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறது? நீ சொல்லு. தெரியலையே. நான் என்ன அதுல கத்துக்க? உன்ட்ட என் நான் எப்பா என் ஆள்ட்ட நான் இத கத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நீ எத சொல்லுவ? பச்சை குத்திக்கிட்டு காட்டுறதா? அத இப்ப காட்ட இடையில போறியா? ஒரு நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன் ப்ரோ. எப்படின்னா, நம்ம மேடையில யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க தான் பேசுறாங்க. நம்ம சகோதரி யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க. இல்ல நம்மளுடைய தோள்ல தோழி ஏதாவது ஒருத்தங்க பேசுறாங்க. இங்க வா செல்லம்மே, செல்லம்மே, இங்க வா செல்லம்மே அப்ப அப்படியெல்லாம் சொல்லவே மறந்துட்டப்பா. ஒரு பப்ளிக்ல ஒரு மேடையில உன்ன ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒரு என்ன பொண்ணு சொல்ல பேசுறா. விடுங்க. எக்ஸ்பிரசிவா சொல்லிட்டு இருக்கேன்ல. இல்ல, இல்ல. அதெல்லாம் நடக்காது செல்லம்மே அப்படின்னு. அடே அந்த ஆளு பேசுறது அந்த மூஞ்சி அந்த பொண்ண புடிக்க என்னடா நடக்குது ஸ்டேஜ்ல? அத கீழ இருந்து அவனுங்க கை தட்டிட்டு நிக்கிறானுங்களா, பாக்குறானுங்களா, என்ன நெனைக்கிறானுங்க அவனுங்க? இதுதான் அரசியலு. இதுதான் இன்னைக்கு இவங்க தெரிஞ்ச அரசியலு. அவனுங்களுக்கு அது கொடுக்க அரசியல். முடியாத நமக்கு மொட்டு. அரசியல் இல்ல. அணில்களுக்கு அது அரசியல். ம். அஹ், அது பாக்குற நமக்கே அசிங்கமா இருக்காதா? அத பார்த்த மிக மிக எனக்கே என்னடா அருவருப்பா இருக்கு. பண்றான் அவன்ங்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு ஆதங்கமா இத இருந்துச்சு. இது என்னன்னா, இன்னைக்கு என் நண்பர்கள் வாயிலால இத நான் பேச நேர்ந்தது. சரிங்களா? அப்படி பேசினப்ப கூட அவங்களுக்கு பெருசா வலிக்கல. அத இதெல்லாம் பெருசா காட்டுனீங்களா? அந்த வலிக்கல. வீடியோ பார்த்தாங்களாமா அவங்க? பார்த்தும் கூட இப்படியே தான் வந்துட்டு அவர்களுடைய ரியாக்ஷனே தவிர, பெருசா ஒண்ணும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா, தளபதி!
எனக்கு எங்க வீட்டுக்கார விட எனக்கு விஜய தான் பிடிக்கும். அப்படியா? அண்ணன் சொல்லுவார்ல, பச்சை மட்டை. அத பச்சை மட்டைய எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு எனக்கும் தோணுது. இவங்களெல்லாம் வெளுக்கிறதுக்கு. சரியான பைத்தியத்த பாத்துக்கலாம். ஆனா சரியாகாத பைத்தியத்த பாத்திருக்கீங்களா? இவங்க தான். சரியாகாத பைத்தியம். சரி பண்ணவே முடியாது இவங்கள. இவனுவலாம் திருந்துனா தான் உண்டு. எப்படி வாய் திருந்த முடியும்? திருந்த முடியாதே. இது 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 தொடர்ந்துகிட்டே எனக்கு தான் இருக்க போகுது. எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு ம். ஒரு கல்வி அறிவு இல்ல, ஒரு சிந்திக்கிற தன்மை இல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்ம அத ஏத்துக்கலாம். நல்லா படிச்சிருக்கானுங்க. வக்கீலா இருக்கிறானுங்க, டாக்டரா இருக்கிறானுங்க. நல்ல ஒரு இதுல இருக்கானுங்க. ஆனா அவனுடைய சிந்தனை எல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு தான் தெரியல. இல்ல, நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது, அ திமுகவுலயோ, அதிமுகவுலயோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போஸ்டிங் அதாவது போஸ்டிங்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அதுக்குள்ளலாம் நீங்க என்கேஜா இருக்கு. சரிங்களா? நீங்க போய் திடீர்னு ஒரு போஸ்டிங்க போய் வாங்கிற முடியாது. இப்போ பேக் எண்ட்ல அதாவது ஒரு டீம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது எனக்கும் ஒரு போஸ்டிங் கிடைச்சிராதான்னு அவங்களுக்குலாம் இப்போ சரியான அதாவது திருச்சி மாகாணத்திலயோ, சென்னை மாகாணத்திலயோ, மதுரையிலயோ இந்த மாரி ஏரியாலலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்களுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ ஏதோ ஒரு கட்சியில இருந்து அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. இப்போ தான் தா தா அ இப்ப நாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க கருத்தா பேசுறாங்க. இவங்களால பேசவும் தெரியாது. பணம், பலம் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கட்சிய புடிக்கணும். கிடைச்சதுடா லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அழகா அப்படி வர்றான் பாரு அப்படி அழகா அப்படின்ற மாரி கணக்கச்சிதமா பொருந்தி இருங்க. ஒரு டீம் வந்துச்சு. நம் அதுதான் தாவேகா. அத அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இத கேளுங்க, இத கேளுங்க. மோசடி, லாட்டரி ரோபடி, அப்புறம் திருட்டு, அப்புறம் வந்துட்டு அடுத்தவன் வீட்ட அடிச்சு கொள்ளையடிக்கிறவன், எல்லா கட்சி திருடனும் ஒரே சங்கமம். இந்த அந்த மெகா சங்கமம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட மெகா சங்கமம் தான் இவங்க. எங்கெல்லாம் எவன்லாம் வேணான்னு ஒதுக்கி விட்டாங்களோ, அவங்க எல்லாரையும் ஒரே கூட்டமைப்பாக்கி, சங்கமாக்கி இப்போ இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். விஜய் வந்துட்டு சர்க்கார்னு ஒரு படம் நடிச்சாரு. சரிங்களா? அவர் நடிச்ச இந்த அரசியல் படத்துல எல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து எளிய மக்கள திரட்டி வந்துட்டு அவர் ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு செயல்படுத்திடுவாரு. அப்படின்னு பார்த்தா சீமானன் தானே அந்த மாதிரி நிக்கிறாரு. உன் மூஞ்ச எடுத்துட்டு நீ என்ன படத்தோட கதை வச்சிருக்கியோ அந்த கதை யாருக்கு பொருந்தும் பார்த்தா உனக்கு பொருந்தாது. அததான் அந்த சொல்றேன். ஆளுக்கு தான் ஏன் பொருந்தும். அது அப்படியே அந்த முகத்த நறுக்கி எடுத்துட்டு அவர் முகத்த அங்க வச்சிரலாம். அந்த கத்தி படம் வந்துச்சு பாருங்க. அவர் முகத்த எடுத்துட்டு அப்படியே இத வச்சு இவர் ரியல்ல ஒரு ஹீரோவா இருக்காரு. இப்போ அவர இப்போ தூக்கிட்டீங்களே நான் அவர. ஒண்ணு சொல்றேன். சர்க்காருன்ற படத்துல நீங்க யார முன்னிறுத்துறீங்க கடைசியா? ஐயா நான் வந்து முதல்வராக ஆசைப்படல. சகாயம் ஐயா கேரக்டர்ல இன்னொருத்தர் வந்துட்டு நீங்க வந்துட்டு முதல்வர் மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க. என்ன இன்னைக்கு சகாயம் ஐயாவே என்ன சொல்றாரு தெரியுமா? நாம் தமிழர் தான் வந்துட்டு ஒரு சரியான கொள்கையில போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இதை ஏத்துக்குவீங்களா, எதிர்ப்பீங்களா? அவர் திரு ஓப்பன் விஜய் அவர்களே, ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு திரு பாருங்க. விஜய் அவர்களே, ஏற்பீங்களா, எதிர்ப்பீங்களா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. திருந்துங்க. ஊழல் இல்லாத ஆட்சின்னு நாம் தமிழர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குதுன்னு சொல்லி அந்த ஐயா பேசுறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்களும் ஆல்ரெடி அப்படிதான். ஆவணப்படம்லாம் வந்திருக்கு. போய் பார்க்க இருந்ததுன்னா பாருங்க. இன்னமும் திருந்தாத தற்குறிகளா இருக்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு எதையாவது படிங்க. அரசியல்ல முழுமையா கத்துக்கணும்னாலும் ஓரளவுக்காவது கத்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கிரிஞ்சி அரசியல் தானா? அத கவனிக்கிறதுக்கு நாங்க இல்ல. எப்பா எங்களுக்கு போதும்டா. எங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப பெயினா இருக்குது நண்பா. அதாவது ரொம்பவே கடுமையாவே போயிட்டு இருக்குதுல, இடையில கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் வேணும்ல. அந்த மாரி இவனுங்கள எடுத்துக்க இது எப்படி எடுக்கிறதுன்னே தெரியல அவனுக்கு அவன் பண்றதெல்லாம். வேடிக்கையா, சிரிக்கிறதா, அழறதான்னே தெரியல அவனுங்களுக்கு. டேய்! அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுங்கடா மொதல்ல. சரி நீ இப்ப என்ன அவங்களுக்கு கேட்கிறாங்க. என்னதான் அரசியல் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்னதான் சொல்ல? எத்தன தடவ சொல்ல? இல்ல சிம்பிள் கொஸ்டின் தான். எப்பா நீ இந்த மண்ணு, இந்த மக்கள் சின்ன விஷயம் தான். எதுவும் ஒண்ணும் பெருசா இல்ல. இந்த இயற்கை வளம் உன் கண் முன்னே வெட்டி கொல்ல போகுது. உன் கண் முன்னே ஒரு 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 பொண்ணு தனியா போ முடியல. என்ன உன் அக்கா, தங்கச்சி நகைய மாட்டிக்கிட்டு ரோட்ல நடக்க முடியுதா? கட்சியிலேயே கட்சி மேடையிலே தனியா போக முடியல. இதுல வேற நீங்க கண்முன்னே போறது. கட்சி மேடையில அவள 1000 விளக்கு போட்டு வச்சிருக்கிறா. அதுல போய் என் செல்லமே, என் அவரு தங்கமேன்றான். நீங்க வேற. ம். அதெல்லாம் எழுத்து. இதெல்லாம் கால மிக கொடுமை. அசிங்கமா அதாவது அவன் அசிங்கத்தின் உச்சத்தை எல்லாம் சந்திக்கிறானுங்க. ஆனா அதோட இயல்பே
அதை ரொம்ப இயல்பா கடந்துட்டும் போறாங்க. எப்படிப்பட்ட மனுஷர் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்க முடியுது. அட போ. முடிஞ்சு இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் மனிதர்கள் இங்க எப்படி பாருங்க. இப்படின்றத. அவங்க நம்ம கூடயே வந்தப்பயே பழகுற சொல்லிட்டாங்க. மனிதர்கள் எப்படின்றத. அக்காவா, தங்கச்சியா இருக்கிறதுல நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம்ட்டாங்க. அவங்க கிட்ட போய் என்னத்த போய் பேசி எதுக்கு ஆக போகுது? சரியான பைத்தியம் இல்ல. சரியாகாத பைத்தியங்க. சொல்ல போனா அந்த பொண்ணும் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. எப்போ வரைக்கும் அதுக்கான நியூஸ் எதுவும் இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. சரி. அந்த ஸ்டேஜ்ல வாய் பொத்துன பொண்ணு தானே. அது எப்படி என்னத்த பேச சொல்ற? அந்த பொண்ணு வீடியோ போட்டுச்சுன்னா, அதுக்கு கீழ அசிங்க அசிங்கமா கமெண்ட் போடுவானுங்க அவனுங்க. புரியுதா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த தற்குறி பயலுவல்ட்ட போய் அந்த பொண்ணு போய் பேசி தானாவே போட்டு அத அவமானப்படுத்திக்க விரும்புமா? மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு இந்த நாய்கள விட்டு அப்படி விலகி அப்படி அப்படித்தானே இப்போ அந்த திருநெல்வேலியில ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு பொறுப்பு வழங்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை. கடைசியா மறுக்க அப்புறமேட்டுக்கு விட்டுட்டேன். அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கல. இப்போ மேடம் வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க. அவர்களே இந்த அணில் குஞ்சு விட மாட்டேங்குது, விரட்டி விரட்டி கடிச்சிக்கிட்டு இருக்குது. அவங்க போயிட்டாங்க, அவங்க போய் ஜாயினும் பண்ணிட்டாங்க. இப்பயும் அணில்களோட தொல்லை தாங்க முடியல. இங்க பாருங்க, அவங்க உங்க உங்க கட்சியில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. சில பிரச்சனை வரும்போது அவங்க வந்து இத்தனைக்கும் மாவட்ட லெவல் பிரதிநிதியா இருக்காங்க, உங்க கேட்கதான் செய்வாங்க. அப்படி கேட்டாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஆளுமையை காமிப்பீங்க. அவங்க அந்த ஆளுமையை வந்துட்டு அடங்கி போற அளவுக்கு தயாரா இல்ல. அவங்க இன்னொரு கட்சியில போய் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் உங்களுடைய வேலைகளை நீங்க காப்பீங்க. நீங்க தான் ஒரிஜினல் வந்துட்டு, அதாவது உங்களை தான் திருத்தணுமே. எங்களுக்கு திமுக, அதிமுக எல்லாம் இப்ப வந்துட்டு ஒரு இதுவே இல்ல. நீங்களும் சொல்லுவீங்க உடனே நான் வந்து இப்ப நீங்க ஆள்ற திமுக, ஆண்ட அதிமுக விட்டுட்டு நீங்க எங்களை உங்களை தான் அடிச்சு விரட்டணும். உங்களை தான் நார் நாரா கிழிக்கணும். அவனும் நீங்க ஏமாத்துறதுக்காக ஒரு அரசியல் பண்றானுங்கப்பா. இவனுக்கு அரசியலே தெரியாம அரசியல்னு பேசுறானுவோ. நம்ம திருப்பி திருப்பி சொல்ற இதுதான். அரசியல்வாதி அரசியல் பண்ணுவான். ஆனா சரியோ தவறோ களத்துல நிப்பான். ம். இன்னைக்கு புயலா, மழையா, வெயிலா, அரசியல்வாதி அங்க நிப்பான். எந்த அரசியல்வாதியும் நாங்க மதிப்போம். ஆனா நீங்க வந்து அரசியல்வாதியே கிடையாது. நீங்க கோமாளி கோமாளி கோமாளி. கோமாளி கோமாளி அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஜோக்கர்ஸ். உங்களை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்க உங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தே தவிர்க்கணும். அவன இன்னைக்கு கண்ணாடிய வச்சு அவங்க இப்போ கண்ணாடி இப்போ முன்னாடி என்னன்னா நின்னு அவங்களால பேசுறது நம்ம இப்ப என்ன என்னன்னா பண்ணிருக்கோம் தெரியுமா இந்த தெரியாதா அவங்களுக்கு? இந்த தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தலை இவங்க ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி, அடுத்த வந்துட்டு இந்த முதல்வர் அது மாதிரிலாம் ஆக முடியாது. ஏதோ ஒரு சில இடத்துல இவங்க பெரும்பான்மை என்னமோ ஒண்ணு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் ஆர் மைனஸ் எதுவோ. அடுத்த 5 வருஷம் இருக்கு தம்பி. அதுக்குள்ள நீங்க என்னென்ன கூத்து கட்டு அடிக்கிறீங்களோ, எப்படி ஓடுறீங்கன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு அத விட நான் உங்களை கேளுங்க. சேலஞ்ச் பண்றேன். அந்த தாவேக்காவிலே நின்னு ஜெயிச்சாலும் ஒரு சில எம்எல்ஏ வர்றான் அவன தாவேக்காவிலே இருப்பாங்கன்னு நீங்க உறுதியளிக்கிறீங்களா? பாருங்க சாக்பாட்ட. அதுக்கப்புறம் தான் இருக்கு. சீனே இதுக்கப்புறம் தான். ம், ஒருவேளை ஜெயிச்சானும்னு 2 சீட்டு, 3 சீட்டு ஜெயிச்சாலும், அதுக்கப்புறம் தான் வேடிக்கை வேடிக்கை ஆட்டமே அதுக்கப்புறம் தான். செம்ம என்டர்டெயின்மென்ட் இருக்கு நமக்கு. எலக்ஷன் முடியட்டும், ம், அதோட இவனுங்க ஒளியட்டுங்கிற மாரி இருக்கும். நம்ம எதுவும் செய்ய வேணாம். அவனுங்களே அவனுங்கள ஒழிச்சுக்குவாய்ங்க. சூப்பரா இருக்கும். ம். தரமான செய்கையை இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். தரமான, சிறப்பான செய்கைகள். நீங்க பாருங்க. இதுல நம்ம தலைவர் வந்துட்டு, அதாவது தாவேக தலைவர் வந்து பார்த்துட்டு அடுத்தது வந்து எதை காப்பி அடிப்பாருன்னு ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா பவன் கல்யாண் வந்து அந்த பக்கம் பத்ரி படம் பண்ணாரு. இவர் இங்க பத்ரி படம் பண்றாரு. சரிங்களா? அது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனா அவரு அங்க வில்லு விட்டாருன்னா இங்க இவரு வில்லு விடுறாரு. அவரு அங்க வந்து சாமி கும்பிட போனாருன்னா இங்க சாமி. இப்ப பவன் கல்யாண் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்த்தாதான் அடுத்து இவர் என்ன பண்ண போறாரு. இதுல உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? நாளைக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு மருத்துவமனையில அட்மிட் ஆவாராமா. இத ஏன்னா வந்துட்டு சொல்றாங்க நம்ம பசங்க. ஏன்னா 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 வந்துட்டு பவன் கல்யாண் வந்துட்டு இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு மருத்துவமனையில அட்மிட் ஆனாராமா. அதனால ஓ! நாளைக்கு எப்படி விஜய் வந்துட்டு மருத்துவமனையில அப்படி அட்மிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் கசியுது. இது உண்மையா பொய்யான்றத வந்துட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. சினிமாவுல மட்டும் தான் காப்பி பேஸ்ட்ன்னு நெனச்சா, அரசியல்லயுமா? கண்டிப்பா இது இது இன்னும் சுவாரஸ்யமா ஆகும் பாருங்க. ஆஹ் கண்டிப்பா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரே நம்ம சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. இருந்தாலும் தயவு செய்து நல்ல அரசியல்ல முன்னெடுங்க. அதுதான் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வழிவகுப்பும்ன்றத நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். சொன்னாலும் கேட்க போறது இல்ல.
அணில் வறுவல் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் நீங்க கிரிஞ்சு பண்றீங்களோ, இத தொடர்ந்து தெரியறதுக்கான காரணம் நீங்க பண்ணக்கூடிய ஆளு அப்படின்றத சொல்லிக்கிட்டு காணொளிய முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி. அன்பு மக்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளியை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள். உங்களுக்கு நாங்க பதில் தர்றோம். நன்றி. நன்றி.